Hi guys, welcome to shortsfeed. அஜ்மான்ல இருக்கிற தமிழ் மார்ட் போயிருந்தப்போ வீரா அப்படின்ற பிராண்ட்ல இருந்து திண்டுக்கல் பிரியாணி மிக்ஸ் பாக்கெட் பார்த்திருந்தேன். இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம சூப்பரா நல்லா டேஸ்டான ப்ரான் பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்றத குவிக்கா பார்க்கலாம். பிரியாணி எப்படி குயிக்கா செய்யணும் அப்படின்னு அவங்களே மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம சூப்பரா செஞ்சிடலாம். இந்த பிரியாணி மிக்ஸ் பாக்கெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வெஜ் பிரியாணி அண்ட் நான்வெஜ் பிரியாணி எது வேணாலும் செய்யலாம். சூப்பராக நல்லா டேஸ்டாக இருக்கும். இவங்க இதில் சீரக சம்பா ரைஸ் வச்சு செஞ்சால் ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும்னு போட்டிருக்காங்க. என்கிட்ட பாஸ்மதி ரைஸ் தான் இருக்குது. இப்போது பாஸ்மதி ரைஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் லைட்டாக உருகுனதுக்கு அப்புறம் 500 கிராம்ஸ் இருக்கிற ப்ரான்ஸை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ப்ரானை நல்லா கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாக்கெட்டில் இருக்கிற மசாலாவை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக 7 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ்லேயே ப்ரான்ஸ் எல்லாம் சூப்பராக வெந்துடும். அப்போதைக்கு அப்போதான் ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மித்தபடி நம்ம எந்த வித மசாலாவும் இதில் ஆட் பண்ண தேவையே இல்லை. ப்ரானில் இப்போ மசாலா எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணால் சரியாக இருக்கும். 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மசாலா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே சால்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால நம்ம ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. லைட்டாக இந்த தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். 20 நிமிஷம் மேக்ஸிமம் ஊற வைங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் வைக்கணும். சூப்பராக 15 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே பிரியாணியோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. அப்படியே திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக நமக்கு வந்துருச்சு. ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ப்ரான்ஸ் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். சூப்பராக இப்போ நம்மளோட ப்ரான்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ரைத்தா வச்சு சாப்பிடுங்க, பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். நாங்கள் ரைத்தா எக்கு ப்ரான் பிரியாணி வச்சு சாப்பிட்டோம். வேறு லெவல் டேஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி மிக்ஸ் பேக்கெட்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா shortsfeed அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் guys, ish you all.